ஹாய் ஒருவன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் தான் இருக்கும். எப்பவுமே நான் சொல்கிற டைலாக் தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் பேச வந்திருக்கேன். இது நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ 100% மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா கவுன்சிலிங்கில் கண்டிப்பா 100% மாணவர்கள் அல்லது 75% மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் கோர்ஸ் தான் எடுப்பாங்க. ஐ மீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா ஏடிஎஸ், ஏஎம்எல், ஐடி, சிஎஸ்சி எல்லாமே தான் எடுப்பாங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா ஆபத்தா இல்லையா அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் நான் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த வீடியோ எதுக்காகனா, வேலை கிடைக்குமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா? 4 வருஷம் கழிஞ்சு படிச்சா, 4 வருஷம் படிச்சு முடிச்சு வந்தா பையனுக்கு வேலை கிடைக்குமா? ஏன்னா 1.5 லட்சம் இன்ஜினியரிங் டீம்டு யூனிவர்சிட்டிலாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் இன்ஜினியரிங் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் வெளியே வரான் ஒரு 4வது இயர் முடிச்சு. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே ஐடியில் ஜாப் உண்டா? இப்போ வேற ப்ராஜெக்ட் கம்மிங்கிறாங்க, ஐடி வேற டவுனு, 4 வருஷம் கழிஞ்சு இன்னும் அப்கிரேட் ஆகுங்கிறாங்க, ஏஐ தான் எல்லாமே ஃபியூச்சருங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க மாற்றி யோசிக்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல போய் விழுகாம சிவில், ட்ரிபிள் மெக்கானிக்கல் எடுங்க. நான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க, நல்லா கேளுங்க. மெயினா யாருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, 160 கட் ஆஃப்ல இருந்து 77.5 வரைக்கும் நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 150, 160 கட் ஆஃப் இருக்கிற மாணவர்கள், அதுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு டயர் 2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா? கிடைக்காது. 170க்கு மேல இருக்கியா, எந்த காலேஜ் கேட்டாலும் ஓரளவுக்கு கிடைக்கும். டயர் 1ல மேபி கிடைக்கலாம், டயர் 2ல கிடைக்கும். 170 கீழே இருக்கியா, கம்ப்யூட்டர் கிடைக்காது. கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு காலேஜ் ஏடிஎஸ், ஏஎம்எலோ, டயர் 3ல ஏதாவது, டயர் 2ல ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கும். அது எஸ்சியா இருந்தா கண்டிப்பா கிடைச்சிரும். எம்பிசி, பிசி, ஓசிக்கு மட்டும் கிடைக்காது. ஈஸியா இருந்தா கிடைச்சிரும். இந்த மாதிரி பொதுவாகவே கரெக்டா சொல்லிடலாம். ஆனா அந்த 160 கீழே வர மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஆசைப்பட வேணாம்னு சொல்ல, படிக்கிறவங்க இப்ப படிச்சே ஆகணும் பாருங்க, அவங்க படிச்சுக்கோங்க. அது ஏன் எதுக்குன்னே அவனை போய் கேட்டா ஏன் எதுக்குன்னே தெரியாதுமா. ஆனா இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, இவ்வளவு பேத்துக்கு வேலை கொடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க? இப்போ நான் பிரைட் ஃபியூச்சரா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் பத்தி தான் பேச வந்திருக்கேன். பிரைட் ஃபியூச்சர் 3க்குமே இருக்கு. பெருசா நான் உங்களுக்கு டேட்டாலாம் எடுத்து ஒரு டிஸ்பிளே பண்ணி நான் காட்டலான்னு தான் விரும்பினேன். ஆனா யோசிச்சு பார்த்ததுல எப்படி நான் சொல்லி நீங்க எடுக்க போறதில்ல. ஒரு சில மாணவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, எனக்கு கட் ஆஃப் லோவு, நான் நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நான் ஒரு டேட்டா பேஸ் போட்டேன். என்னன்னா மெக்கானிக்கல் சிவில் மட்டுமே, ட்ரிபிள் இந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், எல்லா செகண்டரி பிரான்ச்லயுமே சீட்டு இன்னுமே 3 ரவுண்டுமே முடிஞ்சு இருந்தது நல்ல கல்லூரியில. எல்லா நல்ல கல்லூரியிலும் இருந்தது நான் பேசினேன். இதை கரெக்டா சாதகமாக்கணும். 25,000 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய வேல்ராஜ் அவர்கள். யாருன்னா வைஸ் சான்சலர், அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர். அப்ப அது 25,000 சீட் என்ன? கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காமா. ஏடிஎஸ்சி, ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனு, சிஎஸ்சி, ஐடி, இதுதான். ட்ரிபிள் சிவில் மெக்கானிக்கல்லாம் புதுசெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதுல யாரும் சேர மாட்டாங்க. காலேஜுக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சீட்டு ஃபில் ஆகும்னா எந்த டிமாண்டு கோர்ஸோ அந்த டிமாண்டுக்கு தான் அவன் இன்டேக் அதிகமாக எடுப்பான். 60 இன்டேக் இருக்குன்னா 120 இன்டேக் எடுப்பான். ஏன்னா அங்கதான் எல்லாரும் சேருவான்னு தெரியும். ஆனா மெக்கானிக்கல்ல சீட் 60 தான் இருக்கும். ரொம்ப டவுனா இருக்க காலேஜ்ல பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்ல 30 சீட் தான் இருக்கும், சிவில்ல 30 சீட் தான் இருக்கும். ஏன்? எவனும் படிக்கிறது இல்லை, அது யாரும் எடுக்கிறது. ஆனா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நான் இந்த பதிவுல அதான் சொல்றேன், நீங்க கேட்டா கேளுங்க. ஸோ அதோட அட்வான்டேஜ் என்னன்னு மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ட்ரிபிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லா எக்ஸாமுக்கும் உரிமை இருக்கு. உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வர எல்லா எக்ஸாம்ஸும் டிஎன்இபின்னு சொல்லுவாங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, பிஎஸ்என்எல் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை. ரயில்வேல ட்ரிபிளுக்கு எவ்வளவு டிமாண்ட் தெரியுங்களா? இது எல்லாமே நான் பொதுவா சொல்றது. இன்னும் இன்டெப்தா கம்பெனிஸ் எல்லாம் போனீங்கன்னா ட்ரிபிள் இல்லாம எதுவுமே இல்லை தெரியுங்களா? ட்ரிபிள் பாத்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மெக்கானிக்கல் எடுத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கோப் இருக்கு தெரியுமா ரயில்வேல? அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில, எந்த ஒரு கம்பெனிலையுமே மெக்கானிக்கல் இல்லாம எதுவுமே நடக்காது. அண்ட் ஏஐ ப்ராசஸ்ல கூட மெக்கானிக்கல் தான். ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் சொல்றோமே, மெக்கானிக்கல் தான். அது எல்லாமே ஏஐ ஓரியன்டா வரப்போகுது. அப்ப மெக்கானிக்கல் இருக்கும். அண்ட் 2வது சிவில் சொல்லவே வேண்டாம். சிவில் படிச்சாதான் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட். அண்ட் நீங்க நல்லா பாத்துக்கோங்க, கட்டடத்தை சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் ஃபுல்லா. அந்த வார்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கார்பரேஷன்ல எல்லாம் வேலை பண்றவங்க எல்லா இன்ஜினியர்ஸும் பாத்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் தான். தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் வேலைக்கு சிவிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு.
கவர்மெண்ட் வேலை பத்தி மட்டும் தான் நான் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நான் இதுக்கு முன்னாடியே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன். என்னென்ன கோர் கம்பெனி இருக்குன்னு. எவ்வளவு கோர் கம்பெனி இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு தெரியுங்களா? அந்த ப்ராஜெக்ட்ல சும்மா தான் இருக்கு, எல்லாம் ஆட்டோமேஷன் ஆயிருக்கு, ஆளுங்களே அங்க கம்மியா இருக்காங்க. இது யாருக்குமே தெரியறது இல்ல. நீங்க வேணும்னா வெப்சைட்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. டாடா கம்பெனிஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்டா இருக்கட்டும், இல்ல சீமென்ஸா இருக்கட்டும், எல்ஜியா இருக்கட்டும், பிலிப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய முன்னணி நிறுவனங்கள்ல நீங்க போய் வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே அவ்வளவு ஜாப்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே யார் எடுக்கணும்? அந்த கோர் பிரான்ச்சஸ்காரங்க தான். ஆனா நம்ம மிஸ் பண்ணிடுறோம். வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தான் அதிகம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவனுக்கு கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவனுக்கு இப்ப ஸ்கில் தேவை, ப்ரோக்ராமிங் கோடிங் லாங்குவேஜ் தேவை, இங்கிலீஷ் தெரிஞ்ச தேவை. ஏன்னா அங்க ஆள் அதிகமா இருக்கா, ஃபில்டர் பண்ணுள்ளவங்கள. ஸோ தயவு செய்து கம்ப்யூட்டர் எடுக்க வேணாம்னு சொல்லல. கம்ப்யூட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு வேற வழி இல்லைன்னா எடுத்துரு. 160 கீழே இருக்கிறவன், 150 கீழே இருக்கிறவன், 140 கீழே இருக்கிறவன், 130, 120, 110, 77.5 யாரா இருந்தாலும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. மெக்கானிக்கல் சிவில்ல சீட் அப்படியே இருக்க போகுது. ஏன்னா நான் இப்ப சொன்னாலும் எவனும் எடுக்க போறது இல்லை, அது எனக்கு தெரியும். ஆனா ஒரு சிலர் நான் சொல்றது கேட்பான். அதை நீங்க கரெக்டா பயன்படுத்தி அந்த மெக்கானிக்கல் சிவில் சீட்டை எடுத்துருங்க. எந்த கல்லூரியில நல்ல ஒரு பெரிய ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். புரியுதா? சாய்ஸ் ஃபில்லிங்ல மறந்துடாதீங்க. நான் மெக்கானிக்கல் சிவிலுக்கும் ட்ரிபிளிக்கும் என்னடா இவரு காசு வாங்கிட்டாரு இருக்கு, அதை பத்தி பேசுவாங்க. டிபார்ட்மெண்ட் பேசுறதுக்கு நான் எதுக்கு காசு வாங்கணும்? அந்த டிபார்ட்மெண்ட் வெறுக்கிறீங்க, அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய மாணவர்கள், நேற்று கூட வேல்ராஜ் சார் அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருந்தார். யாருமே அந்த வீடியோ பார்க்கலாம். நான் ஒன்றும் லிங்க் ஒன்றும் வைக்க போறது இல்லை. நீங்க வந்து சர்ச் பண்ணி நீங்களே யூடியூப்ல பாருங்க. நிறைய பேர் எதுவுமே கத்துக்கிறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு உட்காந்து ஏதோ ஒரு பையன் சொன்னான், எனக்கு தெரிஞ்ச என் டியூஷன்ல படிச்ச பையன், என்னுடைய ஸ்டூடெண்ட் சொல்றான், சைபர் செக்யூரிட்டி போய் சேர்ந்துருக்கான். சைபர் செக்யூரிட்டி வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கான், சேர்ந்துட்டான். ஏன்டா ட்ரிபிள் எடுக்க மாட்டேடா, ட்ரிபிள் மெக்கானிக்கல் உன் கட் ஆஃப் கிடைக்குதா, 152 கிடைக்கும்டா அப்படின்னா, எங்க நான் எடுக்க வச்சிருவோம் பயந்தே என்ன மீட் பண்ணாம இருக்கான். இனிமே நான் எடுக்க வச்சிருவேன்னா என்னோட இது கிடையாது. அவன் ஏதோ விசாரிச்சிருக்கான ட்ரிபிள் மெக்கானிக்கல் படிச்சவன தெருவில் சுத்திட்டு இருக்கிறான், அவனுக்கு வந்து வேலை இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவனுக்கு தான் வேலை. இங்க யாரு சொன்னா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே வேலை கிடைக்காதுங்க. ஸ்கில் தான் உங்களை எப்படி ஃபில்டர் பண்றது? எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியாது. ஆனா மெக்கானிக்கல் சிவில்ல ஆளு கம்மி. அந்த இடத்துல ஸ்கில்லும் உங்களுக்கு தேவைதான் இல்லைன்னு சொல்லி, இன்கேஸ் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள்ல கிடைக்கலன்னா ஐடியும் போகலாம். யாரோ சொன்னாங்களாமா மெக்கானிக்கல் சிவில் பிரான்ச்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி எடுக்கவே மாட்டாங்க. ஆமா, சில கம்பெனிஸ் ரெக்யூர் பண்றதுல, ஏன்னா ஐடி சிஎஸ்சி பிரான்சஸ் மாணவர்களுக்கே வேலை வாய்ப்பு கொடுக்க முடியறதுனால கோர் பிரான்சஸ் எடுக்கல. இது உண்மைதான். ஆனா கோர் பிரான்சஸ்லயும் ஐடி செக்டர்லயும் 2 சைடுமே போகலாம். நீங்க இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், இதெல்லாம் யாருமே எடுக்க, மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைலு, இதெல்லாம் யாருமே எடுக்கிறது இல்லை. சிவில் பொண்ணுங்க யாருங்க சொன்னது மெக்கானிக்கல் எடுக்கக்கூடாதுன்னு? அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு மெக்கானிக்கல் சிவிலுக்கு. நான் அடிச்சு சொல்றேங்க, இந்த வருஷம் பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்பானுங்க. சூட்டிப்பா இருக்க மாணவர்கள் நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல பாத்துக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். மெக்கானிக்கல், ட்ரிபிள், சிவில் இது 3 சேர்ந்த மாதிரி என்னெல்லாம் காலேஜ் கிடைக்கும், அதுவும் 160 கீழே நல்ல கல்லூரி, டயர் 1 டயர் 2 கல்லூரியிலே சீட் இருக்கு அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோல வரேன். அடுத்த வீடியோல அந்த டேட்டா பேஸ் சொல்றேன், என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோ. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. யாரெல்லாம் சிஎஸ்சிக்கு ஆசைப்பட்டாங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க பார்க்கட்டும். அதுக்காக சிஎஸ்சி எடுக்க வேணாம்னு சொல்லல, சிஎஸ்சி எடுத்து படிங்க. மேக் இட் நாலேஜ். அவ்வளவுதான். தேங்க்யூ.